Hi guys, welcome to Hachiko Hub powered by Positivity. ஃபஸ்ட்டு 2 டேஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தது ஒரு விஷயம். ஸோ துப்புரவு தொழிலாளர் அந்த பத்மா அவங்க வந்து ஒரு 45 லட்சம் நகையை வந்து போலீஸில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிப்பீட்டடாக என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தது. சரி, ஸோ அவங்கள பற்றி பேசுகிறதுல உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு திங்க் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது. இப்போலாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க நம்மளை என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா, போய் கொடுக்கலாமா, ரெண்டாவது கொடுத்தா என்னென்ன நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, போனால் அவங்கள்ட்ட கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்துருவாங்களா. ஸோ ஒரு பேசிக்காக நல்லா படித்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற மென்டாலிட்டியில் தான் இருக்கிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே திங்க் பண்ணாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, இது நம்மளோட இதுக்கு கிடையாது, நம்ம இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். அந்த தொலைத்தவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் யோசிச்சுட்டு டக்குன்னு எதையுமே திங்க் பண்ணாமல் அவங்க கையில் உயரதிகாரிகள்கிட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸில் கொடுத்துட்டேன். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததுன்னு மட்டும் இல்லாமல் அந்த உரிய நபர் வர வச்சு அவங்களது தான் அப்படிங்கிறத அவங்க கையில் கொடுத்து அவங்க முகத்தில் அந்த ஹாப்பினஸை பார்த்துட்டு தான் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ உழைத்தவர்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய இது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு 500 ரூபாயே ஒரு மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மேலே தான் தப்பு. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை தொலைக்காத மாதிரி பார்த்துக்கணும். எல்லாருமே லைஃப்பில் எத்தனையா தொலைச்சிருப்போம். பர்ஸை தொலைச்சிருப்போம், செயினை தொலைச்சிருப்போம், முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யோசித்தோம் அப்படின்னாவே தொலைஞ்சிருச்சா அவ்வளோதான், உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னா இது வந்து திரும்ப கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரிது. ஏன்னா 100க்கு 99% வந்து இழந்தவர்கள் தான் அதிகம். அந்த பேலன்ஸ் இருக்கிற 1% தான் வந்து யாரோ கொண்டு போய் யாரோ கொடுத்து யாருக்கோ அது கிடைக்கணும்னு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். 1 ரூபா 2 ரூபாய் இல்லை, 45 லட்சம் 45 லட்சத்தில் இருக்கிறவங்க கையில் கிடச்சிருக்கும் போது எனக்கு இது வேண்டாம்ப்பா, என் சொத்து கிடையாதுப்பா இது, அதுதான் அவங்களோட தீர்க்கமான முடிவாக இருந்திருக்கு. ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக கொண்டு போய் கொடுத்து அவங்க உண்மையிலே வந்து கடவுள் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு இல்லை, அவங்க அந்த தொலைத்தவர்களுக்கு அவங்க வந்து பெரிய கடவுளாக தான் தெரியுவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தார்களோ அந்த உழைத்த காசு அவங்களுக்கு கிடைத்து விட்டது. ஸோ அதுக்கு ரொம்ப மிகவும் ஹாப்பி. வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டுனார். அவர் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போது ஒரு 1.5 லேக்ஸோ 2 லேக்ஸோ கீழே கிடந்து எடுத்துருக்கிறாரு. அவர் இதே மாதிரி அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸில் கொண்டு போய் கொடுத்து உரிய நபரிடம் சேர்த்து அந்த 2 லட்சம் ரூபாய்க்கான பேரும் புகழும் எடுத்துருக்கிறாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அது இவங்க ஹஸ்பண்டு தான். ஸோ அதே சேம் ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ அந்த 45 லட்சம் ரூபா கொடுக்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இப்படி பேசுறது. ஸோ நான் எதனா தப்பாக பேசியிருந்துருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. ஸோ மெயினாக அதுதான். தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேச்சிகோ ஹப் மீண்டும் பார்க்கலாம். நான் உங்கள் கணேஷ் பாலாஜி.